வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. ராணிப்பேட்டை அடுத்த காரை பகுதியில் கணவனே தன் மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தினால் கணவன் மனைவியின் தலையில் கல்லை போட்டதால் மனைவி உயிரிழப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த காரை புது தெரு பகுதியை சேர்ந்தவர் பெயிண்டர் 49 வயதாகும் ரவி என்பவர். இவரது மனைவி 35 வயதுடைய தேவி. இவர்களுக்கு திருமணமாகி 15 ஆண்டுகளான நிலையில் ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர். பெயிண்டர் ரவிக்கு அவரது மனைவி மீது சந்தேகம் காரணமாக தினந்தோறும் குடும்ப தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் ரவி தனது மகள் மற்றும் மகன் ஆகிய இருவரையும் தனது அண்ணன் வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு ரவி இன்று காலை தனது மனைவியான தேவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது ஆத்திரமடைந்த ரவி மனைவியை கழிவறையில் அடித்து கீழே தள்ளி அவரது தலையில் கல்லை போட்டு நறுக்கி கொலை செய்துவிட்டு வாலாஜா வட்டாட்சியர் அலுவலகத்தில் சரணடைந்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த தேவி இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ராணிப்பேட்டை போலீசார் உயிரிழந்த தேவியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து ரவியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கணவனே தன் மனைவி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளுக்காக டான் மேத்தா.